பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக அரசை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சியினர் மகளிர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி தலைவி சுதா எழில் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு, பொதுக்குழு உறுப்பினர், பட்டியல் இன மாநில துணை அமைப்பாளர் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். மக்களை காக்க இளைஞர்களை குடிக்க வைத்து பாலு அவர்களே, இந்த மாவட்டத்தின் மூத்த முன்னோடி நடைபெற்ற கோவை மாநகரில் மிகப்பெரிய பெண்கள் ஒரே காரணத்திற்காக ஒவ்வொரு முறையும்